வின்னர் வின்னர் கிளப்பில் இணைந்து உள்ள அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய வின்னர் கிளப்பில் ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களை உள்ளே அழைத்து வந்ததுன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலோட இந்த கம்பெனியோட சிறப்பதையும் நமக்கு தெளிவாக சொல்லுவதற்காக வந்திருக்கார் நம்ம சுந்தர சார். பார்த்திங்கன்னா, நம்ம திருச்சியிலேருந்து சார் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிளானை எடுத்துக்கொண்டு சொல்ல வந்திருக்கார் சாரு. முதல்ல சாரை நம்ம இன்வைட் பண்ணோம். சாருக்கு உள்ளே வந்திருக்க அத்தனை நண்பர்களும் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறோம். இந்த பிளானை பற்றி முழுமையாக நமக்கு தெரிவிக்க வந்திருக்க சுந்தர சாருக்கு சார் வெல்கம் சார். வெல்கம் சுந்தர சார். தேங்க்யூ சார். நம்ம இன்னர் கிளப் இணைந்த அனைவருக்கும் உங்களுடைய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ஒரு கிஃப்டா நினைக்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நல்ல செயல்கள் கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. லைனுக்குள்ள வாங்க. ஓகே சார். நம் வின்னர் கிளப்பில் இணைந்துள்ள வின்னர்ஸ் கிளப் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வின்னர்ஸ் கிளப் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். மேலும் இங்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய எம்டி திரு உமாபதி சார் அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் சுந்தரம், ஊர் திருநெல்வேலி. கடந்த 8 ஆண்டுகளாக மக்களுக்கு பல நன்மைகள் செய்ய ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த வில்லேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் என்டர்பிரனர் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். இதை சுருக்கமாக வியூ ட்ரஸ்ட் என்று கூறுவார்கள். மேலும் ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்வில் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டி ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்முடைய வின்னர்ஸ் கிளப். இங்கு பொருளாதார சுதந்திரம் அடைய நாம் எந்த பொருளையும் வாங்கவோ விற்கவோ தேவையில்லை. இது ஒரு எம்எல்எம்மும் கிடையாது. மேலும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும் தளத்தை நமது வியூ ட்ரஸ்ட் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த தளத்தில் நாம் பயணிக்க நாம் ஒருவருக்கு ரூபாய் 300 உதவி செய்வது மூலமாக இதில் இணைந்து கொள்ளலாம். இந்த தளத்தில் நாம் பயணிக்க நாம் கொடுக்கப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னவென்று பார்த்தீர்களானால், நான் 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். மேலும் நமது வங்கி கணக்குடன் போன்பே மற்றும் ஜிபே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் இதில் 5வது லெவல் உதவித்தொகை நாம் வாங்கும் பொழுது உதவித்தொகை சற்று அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் போன்பே மற்றும் ஜிபே வழியாக நாம் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம் தளத்தில் வங்கி பற்றிய முழு விவரங்கள், ஆதார் கார்டு, பேன் கார்டு இவை அனைத்தும் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் ஒரு மொபைல் எண்ணுக்கு ஒரு ஐடி மட்டுமே பதிவு செய்து கொள்ள முடியும். இந்த திட்டத்தில் நாம் இணைந்தவுடன் நாம் யாருக்கு ரூபாய் 300 அனுப்ப வேண்டும் என்பதை சாஃப்ட்வேர் காட்டும். நாம் சாஃப்ட்வேர் காட்டிய அந்த நபருக்கு 4 மணி நேரத்திற்குள் ரூபாய் 300 அனுப்பியவுடன் அந்த 300 அனுப்பிய 2 நாட்களுக்குள் நமக்கு 300 + 300 600 நமது வங்கி கணக்கிற்கு சேரும். அந்த 600ஐ நாம் எடுக்காமல் அப்படியே இன்னொரு நபருக்கு, அதாவது சிஸ்டம் காட்டக்கூடிய இன்னொரு நபருக்கு நாம் அனுப்பிவிட வேண்டும். இது முதல் லெவல் ஆகும். பின்பு 4 நபர்கள் 600 வைத்து மொத்தமாக 2400 அனுப்புவார்கள். இதில் 3 நபர்களிடமிருந்து ரூபாய் 1800 முதலில் கிடைக்கும். நீங்கள் 1800 முதலில் கிடைத்தவுடன் சிஸ்டம் காட்டும் ஒரு நபருக்கு ரூபாய் 1500 அனுப்ப வேண்டும். பிறகு ரூபாய் 300 ஒரு குளோனிங் ஐடி போட்டுக்கொள்ள வேண்டும். பின்பு மீதமுள்ள 600 உங்களது வங்கி கணக்கிற்கு சேரும். இது 2வது லெவல் ஆகும். பின் 3வது லெவலில் 8 நபர்கள் 1500 வைத்து 12000 அனுப்புவார்கள். அதில் முதலில் 6 நபர்கள் மட்டுமே 1500 வைத்து 9000 அனுப்புவார்கள். இதில் 7500 ஒருவருக்கு, சிஸ்டம் காட்டிய ஒருவருக்கு நாம் அனுப்ப வேண்டும். பின்பு மீதமுள்ள 1500 4 குளோனிங் ஐடி போட்டுக்கொள்ள வேண்டும். இதில் ஸ்பான்சர் ஹெல்ப் அமௌண்டாக 1500 சென்றுவிடும். மீதமுள்ள 300 + 1500 நெட் ப்ராஃபிட் ஆக உங்களது வங்கி கணக்கிற்கு சேரும். கேக்குதா சார்? இப்ப கேக்குதா சார்? ஓகே. பின்பு 4வது லெவலில் ரூபாய் 7500 வைத்து 16 நபர்கள் உங்களுக்கு கேக்குதா சார்? கேக்குது. அந்த 1500 என்ன பண்ணணும்ன்றத சொல்லுங்க. குளோனிங் ஐடி போடுறது. குளோனிங் ஐடி 4 குளோனிங் ஐடி 300 வைத்து 1200 4 குளோனிங் ஐடி போட்டுக்கொள்ள வேண்டும். குளோனிங் ஐடி போட்டுக்கொண்டவுடன் மீதமுள்ள 300 உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கொள்ளலாம். பின்பு
ரூபாய் 1500. 4வது லெவலில் ரூபாய் 7500 16 நபர்கள் அனுப்புவார்கள். இதில் முதலில் 4 நபர்கள் ரூபாய் 7500 வைத்து அனுப்புவார்கள். 4 × 7500 ரூபாய் 30,000 உங்களது வங்கி கணக்குக்கு வந்தவுடன் அதை உடனடியாக 5வது நிலைக்கு அப்கிரேட் செய்ய வேண்டும். அப்கிரேட் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பணத்தை இன்னொரு நபருக்கு உதவி செய்து அனுப்பிவிட வேண்டும். இதில் ஒரு நபர் நம்முடைய சிஸ்டம் சர்வீஸ் சார்ஜுக்கு ரூபாய் 7500ம் 2 நபர்கள் உங்களை அறிமுகப்படுத்திய ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர் ஹெல்ப் அமௌண்டாக ரூபாய் 15,000ம் அனுப்பிவிடுவார்கள். மீதமுள்ள 67,500 உங்களது வரிசைப்படி உங்களது அக்கௌண்ட்டிற்கு நெட் ப்ராஃபிட்டாக வந்து சேர்ந்துவிடும். பின் 5வது லெவலில் ரூபாய் 30,000 வைத்து 32 நபர்கள் அனுப்புவார்கள். அதில் முதலில் 4 நபர்கள் மட்டுமே 1,20,000 உங்களுக்கு வங்கி கணக்கிற்கு அனுப்புவார்கள். அந்த 1,20,000 ரூபாயில் ரூபாய் 1,00,000 ரூபாயை நீங்கள் உடனடியாக அடுத்த நிலைக்கு அப்கிரேட் செய்ய வேண்டும். பின்பு சிஸ்டம் சர்வீஸ் சார்ஜுக்கு ரூபாய் 30,000ம் ஒரு நபரும் 2 நபர்கள் ரூபாய் ஸ்பான்சர் உங்களை அறிமுகப்படுத்திய ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர் ஹெல்ப் அமௌண்டாக ரூபாய் 60,000ம் அனுப்பிவிடுவார்கள். இதுபோன்று 6வது 7வது 8வது நிலைகளில் உங்களுக்கு உதவித்தொகை படிப்படியாக வந்து கொண்டிருக்கும். இந்த உதவித்தொகை நமக்கு ஒரு முறை மட்டுமல்லாது குளோனிங் ஐடி வாயிலாக நமக்கு பல முறை தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். இது போன்ற நல்ல வாய்ப்பினை கடவுள் நமக்கு ஒரு முறை மட்டுமே வழங்குவார். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் மிக விரைவாக முன்னேற வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த மதிப்புக்குரிய திரு உமாபதி சார் அவர்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அருமையா எடுத்தீங்க, சூப்பரா இருந்தது. மேற்கொண்டு ஏதாவது இப்போ இன்னைக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் டவுட் எல்லாம் கேட்டீங்க இல்லைங்களா? அன்பார்ந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு யார் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அன்பார்ந்த நண்பர்களே, நீங்க டவுட் இருந்தா கேளுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மொத்தம் ஐடி எத்தனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 ஐடி வந்திருக்குங்க. 6 ஐடியில இதுல ஒரு ஐடி இன்ஆக்டிவேட்டா போயிருக்கு, 5 ஐடி மட்டும்தான் ஆக்டிவேஷன்ல ஆயிருக்குது, 2 குளோனிங் ஐடி விழுந்திருக்குது. ரைட்டுங்களா? 2 குளோனிங் ஐடி பிளஸ் பாத்தீங்கன்னா 5 ஐடி, மொத்தம் நம்ம அமைப்புல இன்னைக்கு ஜெனரேட் ஆயிட்டு இருக்குது 7 ஐடி விழுந்திருக்கு. சரிங்களா? இதுல யாரெல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க, யார் மூலியமா வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் சார் மூலியமா ஒரு நபர் வந்திருக்காங்க, குமார் சார் மூலியமா ஒரு நபர் வந்திருக்காங்க, விக்னேஷ் என்றவர் மூலமா விக்னேஷ் சார் மூலியமா ஒருத்தர் வந்திருக்காங்க, கார்த்திகேயன் அப்படின்ற சார் மூலியமா ஒருத்தர் வந்திருக்காங்க, பவானி சங்கரி அப்படின்ற மேடம் மூலியமா ஒருத்தர் வந்திருக்காங்க. ஆக 5 நபர் மூலமாக 5 ஐடி நம்ம அமைப்புக்குள்ள இன்னைக்கு புதிய நபர்கள் 5 நபர்கள் வந்திருக்காங்க. பழைய நபர்களிடமிருந்து 2 குளோனிங் ஐடி ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப மொத்தம் 7 நபர் மட்டுமே உள்ள வந்திருக்காங்க. அதாவது 7 நபர் வந்ததன் மூலமா கிட்டத்தட்ட நமக்கு 300 ரூபாய் லெவல் 300 ரூபாய் ஒருத்தரை கட்டி 2 600 பாத்தீங்கன்னா பெறணும் இல்லைங்களா? அந்த 2 600 இன்னைக்கு எந்த டைமுக்குள்ள யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி 4:27 அதாவது மாலை 4:27 முன்னாடி யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ, காலையில நாங்க கொடுத்திருந்தோம் 3:46. 3:46 மேல யாரெல்லாம் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் போகும்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருந்தோம். ஆக மார்ச் மாதம் 14ஆம் தேதி 3:46 இருந்து 4:27 உள்ள யாரெல்லாம் அப்ரூவல் 300 ரூபாய் கட்டி வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இந்த 7 நபர்கள் மூலமாக பணம் வந்திருக்கு. 300 600 ரூபாய் ஜெனரேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இத நீங்க தெளிவா கேட்டுக்கிட்டு நாளைக்கு மறுபடியும் அப்டேட் கொடுக்குறோம். நீங்க இத தெளிவா நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க. அடுத்து 600 நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லெவல கடந்து 2வது லெவல்ல 600 யாருக்கெல்லாம் எந்த டைம்ல இருந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்க மார்ச் மாசம் 12ஆம் தேதி காலையில நம்ம கொடுத்த டைம் 11:08
இருக்கிறவங்களுக்கு பணம் வரும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ 11:08 இருந்து 11:14 ஜாயின் பண்ணவங்களுக்கு 600 ரூபாய் போயிருக்கு. ஆக அதுல ஒரு 4 நிமிஷம், இதுல ஒரு 8 நிமிஷம், 6 நிமிஷத்துக்குள்ள ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? இந்த 6 நிமிஷத்துக்குள்ள யாரெல்லாம் அப்ரூவல் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பா போயிருக்கும். மீதி இருக்கிறவங்களுக்கு போயிருக்காது. அப்ப 14:14 இருக்கிற நபர் கூட இன்னைக்கு போக கிடையாது. அப்ப 11:14 12ஆம் தேதி ஜாயின் பண்ணவங்களுக்கு, அப்ரூவல் வாங்கினவங்களுக்கு நாளை, அதாவது இந்த டைமுக்கு மேல யாருன்னா ஜாயின் பண்ணியிருந்தா கூட, இந்த மீட்டிங் முடிஞ்ச டைமுக்கு மேல ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அது ஜெனரேட் ஆகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்ப 1500 வந்து பாத்தீங்கன்னாக்க அதே டைம்ல தான் இருக்கு. சரிங்களா? 1500 3 லெவல் வந்து 4 லெவல், அதாவது 1500 6 பேர் வாங்கணும் இல்லைங்களா? அதுல ஒருத்தர் 2, அந்த ஒரே நபர் வந்து 1 2 1500 வாங்கியிருக்கலாம். சரிங்களா? அதுதான் நடந்திருக்கும். மீதி இருக்கிற 4வது லெவல், 5வது லெவல், 6வது லெவல் யாருக்கும் எந்த விஷயமும் நடக்கல. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு புதிய நபர்கள் உள்ள வரும்பொழுதுதான், கூட்டத்தை கூட்டுவதன் மூலமாக தான் கண்டிப்பா இந்த வருமானம் வரும்ன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏற்கனவே வந்து சார் வந்து சுந்தரம் சார் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு சார் சொல்லியிருந்தாரு, சார் நான் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க 6வது லெவல்ல இருக்கிறேன், இப்ப யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை அவர் சார் கிட்டத்தட்ட மதியத்துல நீங்க தான் சார் மீட்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னாக்க சந்தோஷமா அடைஞ்சு அதுக்கப்புறம் சரி சார் நான் கண்டிப்பா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு அப்டேட்டை கொடுத்திருந்தாரு. அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் கேட்டிருந்தாங்க, சில சந்தேகத்துடனும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அத்தனை பேருக்கும் மனம் கோணாம அவர் ஆன்சர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு மிக சிறந்த தலைவணங்கி அவருக்கு ஒரு தாழ்மையான வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா?